என்னம்மா இன்னும் சுகர் வந்து குறையாம இருக்குது? மருந்துகள் பாவிக்கீங்க நேத்து அந்த மருந்துகள? ஓம் டாக்டர் நீங்க அந்த மெட்ஃபார்மின் குளிசன் அந்த அது நான் பாவிக்கல டாக்டர். ஆ, 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 ஆ. என்னடா சும்மா சாப்பாடுலையும் எக்ஸசைஸ்லையும் நான் சரி, கண்ட்ரோல் சரி, பார்த்தேன். சரி, சரி. ஏன் பாவிக்கல மருந்து? மருந்துல இப்ப பாவிக்கல என்ன பிரச்சனை? இப்ப சாப்பாடுகள் வந்து கண்ட்ரோலா இருக்கிறீங்க. அதே மாதிரி எக்ஸர்சைஸ் செய்றீங்க. அதோட மருந்துகள பாவிச்சத்தானே சுகர் குறையும். அது எல்லாரும் சிலப்ப குடிக்க கிட்னியெல்லாம் பல்ல ஆ, பேத்துறேன்டே. ஆ, 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 ஆ. அதுதான் பிரச்சனை. சரி, சரி, சரி. என்னன்னு சொன்னா, இந்த மருந்துகள் நம்ம பாவிக்கலாட்டி என்ன நடக்கும்? நம்மட ரத்தத்துல வந்து சுகர் கடுமையா கூடிக்கொண்டே இருக்கும். அதால கிட்னி வந்து பாதிப்படையும். கிட்னி வந்து பழுதா போய்த்திரும். அப்ப கிட்னி பழுதாகினதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு அங்கால நம்ம இந்த குளுசைல பாவிக்க இயலாது. ஏன்னு சொன்னா, நீங்க இந்த பாவிக்கிற குளுசைகள் சரியான முறையில உடம்புல வேலை செஞ்சதுக்கு பிறகு, இப்ப உடம்புல இருந்து அது வெளியாகணுமே. அது வெளியாகுறதுக்கு கிட்னியால தான் வெளியாகணும். கிட்னி ஒரு கட்டத்துக்கு அங்கால பாதிப்படைஞ்சதுக்கு பிறகு இந்த குளுசை பாவிக்க இயலாது. ஆனா ஆரம்பத்துல இப்ப நீங்க இப்பதான் உங்களுக்கு சுகர் தொடங்கி இருக்குது. அப்ப இப்ப நீங்க குளுசை பாவிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மெட்ஃபார்மின் சொல்றது நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு டேப்லெட் உண்டு சுகருக்கு பாவிக்கிறதுக்கு. சரியா? இந்த ஆரம்பத்துல நீங்க சுகருக்கு மெட்ஃபார்மின் பாவிக்கிறதால எந்த பிரச்சனையும் வராது உங்களோட கிட்னிக்கு. ஆனா நீங்க குளுசை பாவிக்காம விட்டு கூடுதலான நாட்கள் சுகர் கண்ட்ரோலே இல்லாம இருக்கிற நேரம் உங்களோட கிட்னி பழுதாயிரும் கொஞ்ச நாளைக்கு பிறகு. அதுக்கு பிறகு டேப்லெட் வந்து பாவிக்க இயலாது. மெட்ஃபார்மின் சொல்ற குளுசை பாவிக்க இயலாது. ஏன்? கிட்னி சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகினா தான் யூரின் வந்து சிறுநீர் உற்பத்தியாகி அந்த சிறுநீரோட இந்த குடிக்கிற குளுசை வந்து வெளியாகும். அதுல வேலை முடிஞ்சதுக்கு பிறகு. அப்ப சரியான முறையில கிட்னி வேலை செய்யலைன்னு சொன்னா நாங்க குளுசை போட்டு அந்த இதுல இருந்து உடம்புல இருந்து வெளியேற்றப்படாது அந்த டேப்லெட்டுகள். அதால சில பிரச்சனைகள் வந்து உடம்புல ஏற்படும். லாக்டிக் அசிடோசிஸ் சொல்லி நாங்க சொல்றோம். அந்த குளிக்கிற குளுசைகள் வந்து உடம்புல சேர்றதால வர ஒரு பிரச்சனை அது. ஸோ இப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. கிளியரா? இப்ப நான் விளங்கப்படுத்தினது உங்களுக்கு விளங்கிச்சா? ஓம் டாக்டர் இப்ப ஃபுல்லா விளங்கிட்டு சரி, டாக்டர். சரியா. அப்ப இண்டையில இருந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா டேப்லெட் எல்லாம் பாவிக்கணும். சரியா? ஓகே.